கூட்டு சாப்பிடுவீங்களா? சோஸ்திரம் ஃபாதர். இலை வசூல் பண்ணா ஒழுங்கா இருக்கேடே. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒழுக்கத்துக்கு லீவ் விட்டுருவேன் ஃபாதர். நான் முதலாளி யார் விட்டு வருது? யார் விட்டு விருந்தாண்ணா? ஆளுகளை பாரு. வந்து உட்காரியா, பறிச்சா சாப்பிட்டு போ. டேய், இது அவன் இல்ல, இவன் பெரிய குடியார பழாச்சே. குடிகார பொறுக்கி பழ எங்க வந்த போட்டான் திருடாடா. உனக்கு என்ன 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 பிரச்சனை? யார் உள்ள இருக்கணும் யார் வெளியே போகணும்னு தீர்மானிக்க வேண்டியது நான், நீ இல்ல. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இதே சிலுவை நன்னாள்ல இதே சர்ச்சில் ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்துல படுத்துறத பொறுக்கி போவேன். வீணா சந்தேகப்படாத யானப்பா. நீ தோற்ற இடத்திலேயே உன்னை ஜெயிக்க பண்ணுவேன்னு கடவுள் சொல்றாரு. பலவீனமானவங்களை கைவிடக்கூடாது யானப்பா. அதுவும் இல்ல, எஸ்தர் அவன் கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க. மேரி, லூர்சாமி, உங்க மகனை எஸ்தருக்கு தர பிரியப்படுதேலா? சாமி, அவனை மனுஷனாக்குனதே நீங்க தான். எது நல்லதோ நீங்க சொல்றத கர்த்தரோட அனுகிரகமா எடுத்துக்கிறோம். நானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க பெனிட்டா சிஸ்டர்? இந்த பயலுக்கு என்ன தெரியும்? என்ன வேலை பாக்குறான்? ஒரு 10 பைசா சுய சம்பாத்தியம் இருக்கா? நாளைக்கு என் பொண்ண நடு ரோட்ல விட்டுட்டான்னா கடவுளுக்கு யார் பதில் சொல்றது? சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலே கதின்னு இருக்கிற பொண்ணு. எல்லாரும் என்ன மன்னிக்கணும், எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் அனாத, ஆனா என் எஸ்தருக்கு நான் இருக்கேன். அவன் கை கால் இல்லாதவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இருக்கிற காசை பிடுங்கி திங்கிறவன் பின்னால என் பொண்ணை எப்படி அனுப்புறது? பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மாட்டேன். பெனிட்டா சிஸ்டர், உங்க நியாயம் எனக்கு புரியுது. மற்றதெல்லாம் அருள் கையில தான் இருக்கு. என்ன அருள்? என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிடலாம். வேலைக்கு போக சொன்னா என்னடா செய்யுது? அதான்டா எனக்கும் யோசனையாக இருக்கு. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிடைச்சிரும். உள்ள இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே மேடம். வணக்கம்மா. மேடம், அம்மாவை ஜாமீனில் எடுக்கணும். விசாரணை முடிஞ்சிச்சா? வக்கீல் யார் ஜாமீன்ல எடுக்க போறது? நான் தான். உங்க அம்மாவை நீ தானே காட்டி கொடுத்த. இப்போ நீயே ஜாமீன்ல எடுக்க போறியா? அது அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. இது நான் அம்மாவுக்கு செய்கிற கடமை. இன்னொரு நாள் விசாரணை பாக்கி இருக்கு. நாளைக்கு முடிஞ்சிடும். சரிங்க மேடம். அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்கப்பா. எஸ்தரம்மா, சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்குனீங்களா? உங்க பையன் உங்களை ஜாமீன்ல எடுக்கணும்னு வந்து நிக்கிறான். அம்மாங்கிற முறையில் அவர் செய்யற கடமையா. உங்க பையனை பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது. அவங்க அப்பாவும் அப்படித்தான். என் வீட்டுக்காரரு செத்ததை பத்தியே கேட்குறியே, அவர் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமா? நான் அப்புறம் இந்த வருஷம் திருவிழாக்கு நீ தான் தலைமையா? நீ வேறப்பா, ஏதோ அந்த சர்ச்சு கமிட்டியில் முடிவு பண்ணியிருக்காங்களாம்பா. மீன் பாய்ச்சல் எந்த பக்கம் இருக்கு? கச்சத்தீவு பக்கமா போ. எங்க மாமா லூர்து சாமியும் இந்த ஊரை சேர்ந்த ஆப்ரஹமும் வழக்கம் போல அன்னைக்கு கடலுக்கு போனாங்க. அங்க இலங்கையை சேர்ந்த படகு ஒன்று சுடப்பட்ட நிலையில நடுக்கடல்ல இருந்துச்சு. என்னை மாதிரி அவரும் தத்து பிள்ளை அந்த ஊருக்கு வந்தவர் தான். ஏய், சிலோன் படகு மாதிரி தெரியுது. உள்ள ஆளுங்கெல்லாம் செத்து கிடக்குது. போய் பாரு. பையனை என்னடா பண்ண போற? போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை வந்தா என்னடா பண்றது? இதெல்லாம் நமக்கு தேவையாடா? யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பிள்ளை எங்கேயா விட்டு போக முடியும்?
நான் கரை சேர்க்குறேன்.